எல்லா கேரக்டரும் ஓகே ஆயிடுச்சு. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. முக்கியமான கேரக்டரா, அதான் என்ன பண்ணுறோன்னு தெரியல. எல்லா பக்கமும் பார்த்தாச்சு. இதான் உன்கிட்ட சொன்னேன் கேட்கல, உன்கிட்ட சொன்னேன் பார்க்கல, என்ன தான் பண்ணுறது? ஏற்கனவே நான் 3 பேர்த்த அனுப்பிவிட்டேன் சார். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க சார். அப்படி இல்லை, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் தெளிவான கேரக்டராகவும் இருக்கணும். அந்த கேரக்டரை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் வேணா கூத்துப்பட்டில் சொல்லி ஒரு 2 பேர்த்த வர சொல்லுவேன் சார். அதெல்லாம் வேணாம், நம்ம ஊர்லேயே பார்த்த முகமாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கிடச்சா போதும். ஒருவேளை என்ன தேர்ந்தெடுவாங்களோ. ஆமாம் ஆமாம். ஆனால் சார் நீங்கள் சொல்கிற அந்த கேரக்டரில் நடிக்கிறவங்க மிக பிரபலியமாக ஆயிடுவாங்க போல சார். அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர், அதனால அப்படி தான் இருக்கும். ப்ரொடியூசர் வேறு போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. ஷூட் எப்போ சார் ஸ்டார்டிங்? இன்னும் 2 நாளில் போகணும். சரி ரைட்டு, நீ பார்த்துட்டு முடிச்சுட்டு வா, நாங்கள் போகிறோம். வாமா. நம்ம ஏன் உங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கேட்கக்கூடாது? இந்த ஆள் என்ன மாதிரி கேரக்டர் யோசிக்கிறான்னு ஒன்றும் புரியல. யாரை போய் எங்கே தேடுறது? சார் வணக்கம். வணக்கம். சினிமா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஒரு ஆள் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே சார். நீங்கள் யார்? சின்ன வயசுலேருந்து சினிமா நடிக்கணும் ஒரு ஆசை சார். சரி. இப்போ தான் சார் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு இப்போ தான் ரிலீஃப் ஆனேன். அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தர முடியுமா சார்? நல்லா நடிப்பேன் சார். எப்பட்றா இந்த மாதத்தை ஓட்டலாம் நினச்சிருந்தேன். இந்த வந்துட்டுல இந்த மாதத்துக்கு நீ தான். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தரலாம் சார். உன்னை வச்சு நிறைய பிளான் இருக்குடி மாப்பிள்ளை. என்ன இவனே இவ்வளோ யோசிக்கிறேன்? திரும்புங்க. ஓகே, சொன்னபடி கேட்குறாப்புல. சரி, அவர் தான் டைரக்டர். அவர் சரி 3 படம் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ரோலுக்கு ஆள் தேவை. சரி சார். கேரக்டர் வந்து கமலஹாசன் கலர்ல அந்த விஜய் மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். சரி. ரஜினி ஸ்டைல்ல அஜித் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஆள் கேட்குறாப்புல. உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே தான். நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன், சார்கிட்ட பேசுகிறேன். நடிக்க சொல்லி கொடுத்தா நடிச்சிருவீங்களா? நல்லா நடிப்பேன் சார். செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம் சார். வாங்க போய் என்னன்னு டைரக்டர் சார்கிட்ட பேசுவோம். சரிங்க சார். இந்த ஆள் என்ன சொன்னாலும் நம்புறாரு. இப்போ நீங்கள் நடிக்கிறா இருந்தால் ரஜினி மாதிரி கமலஹாசன் மாதிரி நடிப்பீங்களா? எல்லாரும் மாதிரி பண்ணுவேன் சார். என்ன சொன்னாலும் கேட்பேன் சார். எங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிங்க பார்ப்போம். டேரக்டர்கிட்ட போய் காமிச்சுக்கிறோம் சார். அப்படிங்களா? ஆமாம் சார். இந்த டெட் பாடி மாதிரி இந்த காதல் டூயிட்லாம் வந்தால் காதல் சீன்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணுவேன் சார். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை சார். நம்ம சார் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே வந்து டூயிட்டு அந்த ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக எதிர்பார்ப்பாங்க. ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. ஆக்ஷன் நல்லா பண்ணுவேன் சார். டேய், அங்க பார், இங்க பார், மேல வச்சுக்கோ, கீழே வச்சுக்கோ, ஆனா ஸ்ட்ரெயிட்டா மட்டும் வச்சுக்காத. எல்லா இடத்துலயும் நான் தான் இருப்பேன். ஏன்னா அங்க பூரா ஃப்ளெக்ஸ் வைக்க போறோம். இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம ப்ரமோஷன் சூப்பரா இருக்கும். என்னயா? நம்ம டீக்கல இருந்து பேசும்போது ஒருத்தர் கேட்டாரா சார், நல்லா நடிப்பேன்னு சொல்றாரு சார், கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். அவருக்கு அதை கேட்டாரு. யாரையா அவரு? இவரை வச்சு என்னையா பண்ண போறோம்? வேணாயா அவரு? டீ கடை பாக்கி 2500 ரூபா அவரே கொடுத்துறேன்னு சொல்றாரு சார். என்னையா நீ? எந்த கேரக்டருக்குமே செட் ஆக மாட்டாப்லையே. யோ வேணாயா, விட்டுறியா? சார் இந்த மாசம் வாடகை கொடுக்கணும் சார், பெட்ரோல்லாம் போடணும் சார், பார்த்து செய்யுங்க சார். இவரை விட்டாலும் இந்த மாசம் கஷ்டம் சார். சரி ஓகே, கூட்டிட்டு வா. தேங்க்யூ சார். தான் சார் உங்களை பற்றி பயங்கரமா சொல்லிட்டேன், உடனே ஓகே பண்ணிடலாம். வாங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இதையாவது நம்ம சொல்லாம செஞ்சாரு இந்த ஆளு. எத்தனை வணக்கம் போறாரு? எலெக்ஷன்ல நின்றாரா? உட்காருங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்லை சார், உங்கள் படம் சார் முத படம். இது ரொம்ப முக்கியமான ரோலு. சரிங்க சார். சாப்பிட்டு எல்லாத்தையும் பேசிட்டியாப்பா? பேசாச்சு சார், எல்லாத்துக்கும் அவர் ஓகே சார். கிளியர் கிட்ட இருக்கா சார்? அமௌண்ட் விஷயம் வந்து தேவைப்படுது படம் பண்ணுறதுனால. சரிங்க சார். அதனால நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா. 2 லட்ச ரூபா இப்போ கொஞ்சம் சார். எங்கள் படத்தில் செகண்ட் ஹீரோ, இந்த வாய்ப்புக்காண்டி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சார்ட்ட 3 படம் இருக்கு, சரின்னு சொல்லுங்க. சரிங்க சார், பார்த்து பண்ணுவான். இப்போ இருக்கிறத உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அட்வான்ஸ். என்ன இருக்கோ ஒரு அட்வான்ஸ் மாதிரி அதெல்லாம் கொடுத்துருவார் சார், கையில் வச்சிருக்காரு சார். இப்போ 2000 ரூபா கொடுத்துறேன் சார். இப்போ என்னது 2000-ஆ? 2000 ரூபாயா? என்ன அம்மா வாங்கி என்ன ஜிபே போடு, நமக்கு போட்டுவிடு. கத்தாம நீ லைட்டாக நடிச்சு காட்டு. கத்தாம சத்தமே கூட. என்னம்மா 2000 கொடுத்தேன், பட் 20000 கொடுத்தேன். நம்ம புள்ள கணக்குல கரெக்டா இருக்கா? கவலைப்படாதீங்க, அந்த படத்துக்கு நீங்க தான் செகண்ட் ஹீரோ சார். நீ சொல்லும்போது என்னம்மா சிரிப்பா பாரு. இந்த இடத்துல தான் என் சினிமா கனவு நிறைவேற போகுது. ஒன்றும் நடக்காது. இப்போ
உங்களுக்கு டைலாக் வேணும். அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு கட்டபொம்மன் டைலாக் இருக்குல்ல, ஆமாம். அதை பேசுங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் வட்டி, வரி வட்டி கிஸ்தி. சார் கையை தூக்கி தூக்கி பேசுங்க சார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி, வரி வட்டி. கையை நல்லா இப்படி தூக்கி பேசுங்க சார். சார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி, வரி வட்டி கிஸ்தி. சரி, விஜய் பட டைலாக் ஏதாவது பேசுங்க. செய்யப்படுது வேற வேற வேற. சார் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். வேற தொந்தரவு பண்ணுறானே, ஒரு நடிப்பை நடிக்க விட்றானா நீங்கள். பேசுங்க சார். அஜித் டைலாக் பேசுங்க. ஏலே, அத்திப்பட்டி கிராமத்தை தெரியுமாலே உங்களுக்கு? அதில் ஒரு இனமே அழிஞ்சு போச்சுல. அந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமாலே, அந்த அத்திப்பட்டி கிராமத்தை? இதை வேற பாக்கெட்ல சார் வெயிட்டாக வச்சுக்கிட்டு கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சூர்யா டைலாக். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. இதை சூர்யா கேட்டால் செத்தாடுறா. சரி, டைலாக்கு ஓகே. இப்போ நாங்கள் டைலாக் சொல்லி கொடுத்துருவோம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, சட்டையை கழட்டுங்க, பார்த்துக்குறோம். சட்டை எப்படி சார் கலட்டது? செகண்ட் ஹீரோ சார் சொல்கிறத அப்படியே செஞ்சுருங்க சார். சார் சட்டையெல்லாம் நான் இவ்வளோ நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கேன், யாருக்கெல்லாம் சொன்னதில்லை சார். ஒரு மாதிரி சார் கையில் 3 படம் இருக்குது. செகண்ட் ஹீரோ இருக்கட்டும் சார். இருந்தாலுமே சட்டையை கட்டுற பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது, சட்டையை கட்டுறது ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். ஒரு மாதிரி சட்டையை கழட்டினா தாங்க உடம்பு பார்க்க முடியும், கட்ஸை வச்சு தான் படம் பண்ண முடியும் சார். நான் எல்லா இடத்துக்கும் நிறையா டைரக்ட்லாம் பார்த்துருக்கு சார். இவர் மாதிரி யாரும் சொன்னதில்லை சார். இவர் தான் சார் புதுசாக சொல்கிறாரு. அப்படி 3 படம் வச்சுருக்காரு. 2வது ஹீரோ. ஏன் கழட்ட போறீங்களா இல்லையாங்க? என்னங்க சொல்கிறாரு அவரு? கழட்ட சொல். கழட்டிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எடியா கையா, உங்களை பார்த்தா சினிமா குரூப் மாதிரியே தெரியலையா? பூரா பெருமை சீட்டிங் குரூப்பாக தெரியுது. அவங்களுக்கு பார்த்தா படம் எடுக்கிற மாதிரி தெரியல. தானே பாரியா, நான் பாரியா நல்லா பாரு. நீ தானே பார்த்து பாரு, நல்லா பாரு. தான் டேரக்டர் யார்? டேரக்டர் மாதிரியா இருக்கா இருந்தாலும்? ஹீரோயினியா அது? இதெல்லாம் போட்டு யாரியா படம் பாப்பா? இவனை பாருங்க, ஒரு கல்யாண வீட்டில் வீடியோ எடுக்கிற படம் போட்டு வச்சுருக்கீங்க. இங்கே இருந்தாலும் பாரியா, ஊமையாக நடிக்கிறேன்னு சொல்லி போட்டு பாட்டு கிறுக்க வர வச்சுட்டார் போட்டு மனுஷனை போட்டு. எனக்கு வேணாம்ப்பா, பணத்தை கொடுக்கல, நான் போலீஸுக்கு போயிடுவேன். நான் வந்து பார்க்கறதுக்கே காமெடியாக இருப்பேன். ரொம்ப மோசமான ஆளு. நீ சிக்கல மாட்டிவா, வாணி முதல்ல வா. என் பணத்தை அதெல்லாம் இருந்துட்டு போட்டு வா, பணத்தை எடு முதல்ல. பணத்தை எடு முதல்ல. நீ பணத்தை அடியா, நீ முதல்ல பணத்தை எடு. நீ பணத்தை எடு. ஐயா சார் கோவமா இருக்காரு. நாளைக்கு எடுத்துட்டு போறாரு. உங்களை எல்லாம் பார்த்தா சினிமாக்காரங்க மாதிரி தெரியல. நீங்கள் படம் எடுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பிராடு குரூப் மாதிரி தெரியுது. ஒழுங்கா என் பணத்தை எடுத்துட்டு வழியை பாரு. நீ ரொம்ப மோசமான ஆள். நான் ரொம்ப சிக்கலம். ஏய் போப்பா, நீ 2வது ஹீரோ வேணாப்பா. சினிமாவே எனக்கு வேணாம். நான் என் காசை வந்து நான் மண்ணில் போட்டதான் நினச்சிக்கிறீங்க. போப்பா, நீ போ. நீ ஆளை விடுங்கப்பா. நீ பூரா ப்ராடுக்கிற பசங்க. அந்த ஆளே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு.